வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஊடகவியலாளர் மந்தனா இஸ்மாயிலின் வீட்டுக்குள் நுழைந்த 4 கைது. போலீஸ் துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் பலி. மந்தனாவின் வீட்டில் இடம்பெற்ற சம்பவத்தில் பாரிய சந்தேகம் நிலவுவதாக சுதந்திர ஊடக இயக்கம் தெரிவிப்பு. ஐக்கிய நாடுகளின் மனிதுரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் நாளை இலங்கை விஜயம். பஸ் கட்டணம் அதிகரிக்கப்படாத பட்சத்தில் டீசலின் விலை குறைக்கப்பட வேண்டும். பஸ் உரிமையாளர் சங்கம் கோரிக்கை. தெற்காசிய வலய ஒத்துழைப்பு சங்கத்தில் அங்கம் வகிக்கும் நாடுகளின் பிரதிநிதிகள் சிலர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை நேற்று சந்தித்தனர். தெற்காசிய வலய ஒத்துழைப்பு சங்கத்தில் அங்கம் வகிக்கும் 2 நாடுகளின் வர்த்தக அமைச்சர்களும் 4 நாடுகளின் வர்த்தக அமைச்சின் செயலாளர்களும் அலரி மாளிகையில் நேற்று ஜனாதிபதியை சந்தித்தனர். நேற்று நடைபெற்ற தெற்காசிய சுதந்திர வர்த்தக அமைச்சர்களின் சபையின் கூட்டம் ஒன்றில் கலந்து கொள்வதற்காக அவர்கள் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்தனர். வலய நாடுகளுடன் வர்த்தக, முதலீடு மற்றும் சுற்றுலா துறைகள் உள்ளிட்ட அனைத்து பிரிவுகளிலும் ஒத்துழைப்பை மேலும் மேம்படுத்துவதற்கு இலங்கை விருப்பத்துடன் இருப்பதாக இதன்போது ஜனாதிபதி கூறினார். பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததன் பின்னர் நாட்டிற்குள் அமைதி நிலவுகிறது எனவும் முதலீட்டுக்கு ஏதுவான சூழல் காணப்படுவதாகவும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கத்திற்குள் தாம் கொண்டிருந்த கடும் நிலைப்பாட்டின் பலனாகவே போலீஸ் திணைக்களம் பாதுகாப்பு அமைச்சிலிருந்து நீக்கப்பட்டதாக சிரேஷ்ட அமைச்சர் டியூ குணசேகர தெரிவிக்கின்றார். கண்டியில் நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட சந்தர்ப்பத்திலேயே அவர் இதனை கூறினார். நாட்டின் நன்மைக்காக அரசியல் கலாச்சாரத்தை மீண்டும் மாற்ற வேண்டும் என நாம் தெளிவாக தீர்மானித்தோம். அவ்வாறு இல்லையெனின் நாடு சீர்குலையும் நிலைக்கு செல்லும். அதனாலேயே வெளிவேறிய போன்ற சம்பவங்கள் இடம்பெறுகின்றன. இதன் போது நாம் அரசாங்கத்திற்குள்ளும் வெளியேயும் கடும் நிலைப்பாட்டிலேயே இருந்தோம். அதற்கு சிறந்த பெறுபர் உள்ளது. போலீஸ் திணைக்களத்தை பாதுகாப்பு அமைச்சிலிருந்து நீக்குமாறு ஜனாதிபதி இன்று காலை வர்த்தமானி ஒன்றை வெளியிட்டார். இதுவே அதன் பிரதிபலனாகும். வெளிவேறிய சம்பவம் நடைபெறும் வரை இதனை புரிந்து கொள்ளவில்லை. நாம் கூறிய விடயங்களை கேட்கவில்லை. சிலர் இன்னும் யுத்த மனோநிலையிலேயே வாழ்கின்றனர். யுத்தம் தொடர்பிலேயே பேசுகின்றனர். கடந்த 4 வருடங்களும் 4 மாதங்களும் நாட்டை ஐக்கியப்படுத்துவதற்கு இதனை விடவும் பாரிய திட்டங்களை முன்னெடுத்திருக்கலாம். வரலாறு எமக்கு மன்னிப்பு வழங்காது. எமது மதிப்பீடு தவறினால் வரலாற்றினால் எமக்கு கிடைத்த வாய்ப்பை நாம் புறந்தள்ளியுள்ளோம். கொழும்பின் சில பகுதிகளில் இன்றிரவு 8 மணி தொடக்கம் நாளை காலை 8 மணி வரை 12 மணித்தியாலங்களுக்கு நீர் விநியோகம் தடைப்படும் என தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது. பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளமையே நீர்வெட்டுக்கு காரணம் என நீர்வளங்கள் சபை விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கமைய கொட்டாஞ்சேனை கல்லூரி வீதி மற்றும் அதனுடன் தொடர்புடைய குறுக்கு வீதிகள், அலுத் மாவட்டத்தின் எலிஹவுஸ் நீர்த்தாங்கி முதல் ராமநாதன் மாவட்டத்தின் ஜோர்ஜ் ஆர் டி சில்வா மாவட்ட சந்தி வரையான பகுதி ஆகிய இடங்களில் நீர் விநியோகம் தடைப்பட உள்ளது. இதனை தவிர ஜோர்ஜ் ஆர் டி சில்வா மாவட்டத்தின் ஜேத்தவன வீதி சந்தையிலிருந்து ராமநாதன் மாவட்ட சந்தை வரையான பகுதி மற்றும் அதனுடன் தொடர்புடைய குறுக்கு வீதிகளிலும் இன்றிரவு 8 மணி தொடக்கம் நாளை காலை 8 மணி வரை நீர் விநியோகம் தடைப்பட உள்ளது. கழுகங்கை நீர் விநியோக திட்டத்தின் கீழ் குறித்த பகுதிகளில் நீர்க்குழாய்கள் பொருத்தப்பட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சையை முன்னிட்டு இன்றிரவு 8 மணியிலிருந்து நாளை பிற்பகல் 2 மணி வரை தேர்தல் பிரசார நடவடிக்கைகளை தவிர்க்குமாறு தேர்தல்கள் செயலகம் அறிவித்துள்ளது. இன்றிரவு 8 மணியிலிருந்து நாளை பிற்பகல் 2 மணி வரை தேர்தல் பிரசாரங்களற்ற காலப்பகுதியாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் MM முகமது தெரிவிக்கின்றார். இந்த காலப்பகுதியில் அனைத்து தேர்தல் பிரசார நடவடிக்கைகளையும் தவிர்க்குமாறு வேட்பாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் கூறுகின்றார்.
இதேவேளை குருநாகல் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருந்த தேர்தல் அலுவலகங்கள் மற்றும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள போஸ்டர்கள், கட்அவுட்கள் மற்றும் பதாதைகள் போலீசாரினால் இன்று அகற்றப்பட்டன. சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள அலுவலகங்களை அகற்றுதல், முறையாக அமைக்கப்பட்டுள்ள அலுவலகங்களை சட்ட ரீதியில் பதிவு செய்வதற்கான தெளிவூட்டல்களை வழங்கி சட்டத்திற்கு அமைவான தேர்தலொன்றை நடத்துவதே இந்த திட்டத்தின் நோக்கம் என தேர்தல்கள் செயலகம் சுட்டிக்காட்டுகின்றது. இவ்வாறு அகற்றப்படும் சட்டவிரோத அலுவலகங்களை மீண்டும் அமைத்தால் அதனையும் அகற்றுவதாகவும் தேர்தல்கள் செயலகம் குறிப்பிடுகின்றது. இதேவேளை தேர்தல் சட்டங்கள் மீறப்பட்ட 179 முறைப்பாடுகள் இன்று பிற்பகல் வரை தேர்தல் செயலகத்திற்கு கிடைத்துள்ளன. இதில் அதிகளவாக 46 முறைப்பாடுகள் குருநாகல் மாவட்டத்தில் பதிவாகியுள்ளதாகவும் செயலகம் குறிப்பிட்டுள்ளது. பத்திரிகைகளில் இன்றைய தினம் வெளியான கேலி சித்திரங்களிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. ஊடகவியலாளரான மந்தனா இஸ்மாயில் அபே விக்ரமவின் கொழும்பில் உள்ள வீட்டிற்குள் இன்று அதிகாலை அத்துமீறி நுழைந்த சிலரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் முறைப்பாடு கிடைத்தவுடனேயே போலீசார் விரைந்து செயற்பட்டு அவர்களை தமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர். இதன்போது போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் ஒரு சந்தேக நபர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் புத்திக சிறிவர்தன தெரிவித்தார். சம்பவத்தில் 3 போலீஸ் உத்தியோகத்தர்கள் காயமடைந்துள்ளனர். பம்பளப்பிட்டி டிக்மன் வீதியில் உள்ள ஊடகவியலாளரான மந்தனா இஸ்மாயில் அபே விக்ரமவின் வீட்டிற்கு இன்று அதிகாலை 2 மணியளவில் சிலர் நுழைந்துள்ளனர். இந்த குழுவினர் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்த சந்தர்ப்பத்தில் தானும் தனது பெற்றோர் மற்றும் பிள்ளைகள் நித்திரையில் இருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த குழுவினர் வீட்டிற்குள் நுழைந்த சந்தர்ப்பத்தில் எழுந்த சத்தத்தை அடுத்து தான் ஒலித்ததாக சம்பவத்தை அவர் தெளிவுபடுத்தினார். சத்தமொன்று கேட்டதை அடுத்து நான் எழுந்து பார்த்தேன். அந்த சந்தர்ப்பத்தில் ஒருவர் ஓடியதை போன்று அவதானித்தேன். யார் என கூறி நான் கூச்சலிட்டேன். அதன் போது எனது உடைகளினால் எனது முகத்தை 4 மூடினர். கடலின் மேல் என்னை தள்ளிவிட்டு கழுத்தில் கத்தியை வைத்தனர். மற்றொருவர் மற்றொரு கத்தியை வைத்து கூச்சலிட வேண்டாம் என கூறினார். கூச்சலிட்டால் இந்த இடத்திலேயே கொலை செய்வோம் என அச்சுறுத்தினார்கள். எதை வேண்டுமானாலும் எடுத்து செல்லுமாறு நான் கூறினேன். வீடு முழுவதையும் சுற்றி பார்த்துவிட்டு வந்தனர். எமது வீட்டிற்குள் வருபவர்கள் தொடர்பில் அவர்கள் நன்கறிந்திருந்தார்கள். வெளிநாட்டிற்கு சென்று வந்தமை குறித்தும் அவர்கள் அறிந்திருந்தார்கள். தாம் ஒப்பந்தம் ஒன்றின் பிரகாரமே தாம் இங்கு வந்ததாகவும் கூறினார்கள். தங்காபரணங்கள், பணம் ஆகியவற்றை கொண்டு செல்வதற்காக வந்துள்ளதாகவும் அதன் பின்னர் கூறினார்கள். உங்களின் மீது கோபமுள்ள நபர் ஒருவரே ஒப்பந்தத்தை தமக்கு வழங்கியதாகவும் குறிப்பிட்டனர். பெற்றோரை எதுவும் செய்ய வேண்டாம் என நான் கூறினேன். சுமார் 2 மணித்தியாலங்கள் வீட்டில் இருந்தனர். அதன் பின்னர் நாம் அதிகளவான நேரத்தை கடத்திவிட்டதாகவும் தமது பணியை நிறைவு செய்வோம் எனவும் அவர்கள் குறிப்பிட்டனர். இந்த சம்பவம் இடம்பெற்ற வேளையில் மந்தனா இஸ்மாயில் அபே விக்ரமவின் கணவரான ஊடகவியலாளர் ரமேஷ் அபே விக்ரம வீட்டிற்கு வருகை தந்துள்ளார். வீட்டிற்குள் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நிகழ்வதனை அறிந்து கொண்டு அவரது கணவர் போலீஸ் அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு அறிவித்துள்ளார். මූණට දෙපාරක් ගැහුවා ගහලිවල ඊට පස්සේ එක්කෙනෙක්ව නෑ මේකට නෙමෙයිනේ අපි ආවේ කිව්වා. முகத்தின் மீது 2 தடவைகள் தாக்குதல் நடத்தினர். தாக்குதல் நடத்துவதற்காக நாம் வரவில்லை என அதிலிருந்து ஒருவர் கூறினார். எனது பெற்றோர் வயோதிபர்கள், மகள் இருக்கின்றார், அதனால் எதுவும் செய்ய வேண்டாம் என கூறினேன். கணவர் எங்கே எனவும் அவர் எத்தனை மணிக்கு வருவார் எனவும் கேட்டனர். அவ்வாறு கூறியதை அடுத்து நேரத்தை இடைக்கிடை பார்த்த வண்ணமே இருந்தனர். எமது கையடக்க தொலைபேசியின் பேட்டரிகளையும் அவர்கள் கலட்டி அப்புறப்படுத்தியிருந்தனர். வீட்டில் உள்ள நிலையான தொலைபேசியின் இணைப்பையும் துண்டித்தனர். அதனால் வெளியில் உள்ளவர்களோடு தொடர்பினை ஏற்படுத்த முடியாதிருந்தது. அதிகளவான நேரத்தை கடத்தியதாகவும் விரைந்து செல்ல வேண்டும் எனவும் அவர்கள் கூறிய சந்தர்ப்பத்திலேயே போலீசார் வருகை தந்தனர். போலீசார் முன்கதவை உடைத்துவிட்டு வீட்டிற்குள் வர முயற்சித்தனர். போலீசாரை கண்டதும் அந்த குழுவில் ஒருவர் பின்புறமாக தப்பிச் செல்ல முயற்சித்தார். ඒවගේම තමයි තාප්පේ ගාව පැනපු තැන ග්‍රනේඩ් එකක් තියෙනවා. ඉතින් දැනට මූලික පරීක්ෂණ සිදු කරගෙන යනවා. දැනට මට මගේ සිද්ධිය මේක තමයි තියෙන්නේ. දැන් පොලිසිය පරීක්ෂණය
යෙන් තමයි අනාවරණය වෙන්නේ මොකක්ද කියන එක. தமது வீட்டிற்குள் நுழைந்த குழுவினர் தனது கணவர் தொடர்பிலும் கேள்விகளை எழுப்பியதாகவும் அவர் குறிப்பிட்டார். මගෙන් අහුව මහත්තයා කීයට දෙන්නේ ඊට පස්සේ මං කොහේ පරක්කන ඔයා කාන්තර වෙනවනේ එන්න යා ආවතින් දැන් යාට අයින්න තමයි තියෙන්නේ කියලා කියද්දි මට ඇහුණා දැන් මහත්තයා දොරට තට්ටු කරනවා. ඉතින් මම දැන් සද්ද නැතුව මම මේ ඇඟවල එක කතා කර හිටියා. මම ඒත් කතා කර ඉඳද්දි කොහොම හරි එතකොට මට ඇහුණා අර පැත්තෙන් මේ සද්දයක් ඇවිදින සද්ද ඇහුණා. ඒ ඇහිද්ද එතකොට එක්කෙනෙක් කෑගුවා පොලිසියෙන් කියලා කෑ ගැහුවා. இன்று அதிகாலை தமக்கு கிடைத்த முறைப்பாட்டை அடுத்து அந்த பகுதிக்கு போலீசார் சென்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் புத்திக ஸ்ரீவர்தன தெரிவித்தார். இதன்போது குறித்த குழுவினரால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பவத்தில் 3 போலீஸ் உத்தியோகத்தர்கள் காயமடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட பதில் துப்பாக்கி பிரயோகத்தில் வீட்டிற்குள் நுழைந்த 5 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். இவர்களில் ஒருவர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்படும் சந்தர்ப்பத்தில் உயிரிழந்துள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். சம்பவத்தில் உயிரிழந்த சந்தேக நபர் அவிசாவளை பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என விசாரணைகளிலிருந்து உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் உயிரிழந்தவரின் சகோதரர் ஒருவர் காயமடைந்தோரில் அடங்குவதாகவும் அவர் கூறினார். இந்த சம்பவம் நேர்ந்த சில மணித்தியாலங்களுக்குள் அந்த இடத்திற்கு போலீஸ் உயர் அதிகாரிகள் பலரும் சமூகம் அளித்திருந்தனர். சம்பவம் தொடர்பில் அறிய கிடைத்தவுடன் நாம் அங்கு இருந்தோம். ரோந்து சேவையில் ஈடுபட்டிருந்தோம். நாம் வருகின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் உள்ளே இருந்தார்கள். அபய் விக்ரமவின் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்த குழுவில் உள்ள 4 தற்போது தேசிய வைத்தியசாலையில் போலீஸ் பாதுகாப்பின் கீழ் சிகிச்சை பெற்று வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார். சம்பவத்தில் உயிரிழந்த சந்தேக நபரின் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. தேசிய வைத்தியசாலையின் திடீர் விபத்துக்கள் பிரிவுக்கு 8 நோயாளர்கள் அழைத்து வரப்பட்டிருந்தனர். அவர்களில் 3 போலீஸ் அதிகாரிகளும் இருந்தனர். வெட்டு காயங்களுடனேயே அனுமதிக்கப்பட்டனர். ஒரு போலீஸ் உத்தியோகத்தருக்கு கழுத்துக்கு அருகில் வெட்டு காயம் ஒன்றும் கைகளில் வெட்டு காயங்களும் காணப்பட்டன. அவரின் உடல்நிலை தேறி வருகின்றது. දැනට එකම රෝගියෙක්වත් බරපතල තත්ත්වයක පසුවන්නේ නැහැ. இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பில் தெளிவுபடுத்துவதற்காக போலீஸ் தலைமையகத்தில் இன்று பிற்பகல் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதிகாலை 3 மணி அளவிலேயே இந்த கொள்ளையர்கள் வீட்டுக்குள் நுழைந்துள்ளதாக நாம் நம்புகின்றோம். பம்பலப்பிட்டி மற்றும் வெள்ளவத்தை ஆகிய பகுதிகளில் கடந்த காலங்களில் அதிகளவான கொள்ளை சம்பவங்கள் பதிவாகியிருந்தன. இந்த கொள்ளை சம்பவங்களை தவிர்த்துக் கொள்வதற்காக அதிகளவான போலீஸ் உத்தியோகத்தர்களை நாம் கடமைகளில் ஈடுபடுத்தியிருந்தோம். முச்சக்கர வண்டிகளை பயன்படுத்தி இரவு வேளைகளில் அதிகளவான கொள்ளை சம்பவங்கள் பதிவாகியிருந்தன. இந்த கொள்ளை சம்பவங்கள் தொடர்பில் ரோந்து நடவடிக்கைகளில் நேற்றைய தினம் போலீசார் ஈடுபட்டிருந்தனர். போலீசார் ரோந்து நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தமையினால் விரைந்து செயல்பட எம்மால் முடிந்தது. ஊடகவியலாளருக்கு அச்சுறுத்தல் விடுத்தே வீட்டிற்குள் நுழைந்துள்ளனர். சுமார் 1.5 மணித்தியாலங்கள் வீட்டுக்குள் இருந்தமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. பெருந்தொகையான தங்க ஆபரணங்கள் மற்றும் நிதியை கொள்ளையிட்டுள்ளனர். நிதி குறைவாக காணப்பட்டிருந்த போதிலும் பெருமளவு தங்க ஆபரணங்கள் கொள்ளையிடப்பட்டுள்ளன. அவர்கள் கொள்ளையர்கள் என உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் கொண்டு வந்த 2 கத்திகளை கைப்பற்ற முடிந்தது. கைக்குண்டொன்றும் காணப்பட்டது. முச்சக்கர வண்டி மற்றும் கைக்குண்டு ஆகியவற்றை கைப்பற்றியுள்ளோம். ஒப்பந்தம் ஒன்றின் அடிப்படையிலேயே வருகை தந்துள்ளதாக அவர்களில் ஒருவர் கூறியுள்ளாரா? ஒப்பந்தம் என்னவென்பது தெளிவில்லை. 1.5 மணித்தியாலங்கள் வீட்டில் இருந்துள்ளனர். கொலை செய்வதற்காக வருகை தந்திருந்ததால் 1.5 மணித்தியாலங்கள் தங்கியிருந்து தங்க ஆபரணங்களை தேடி இருக்க மாட்டார்கள். தங்க ஆபரணங்களை கொள்ளையிட்டுள்ளனர். அவ்வாறு இல்லையெனில் கொலை செய்திருக்கலாம். 3 மணித்தியாலங்கள் தங்கியிருந்துள்ளனர். ஏன் இவ்வளவு நேரம் அங்கு இருந்துள்ளனர்? இல்லை, அலுமாரியில் உள்ள பொருட்களை முழுமையாக தேடியிருக்கலாம். அவற்றை அவர்கள் தேடியிருக்கலாம். கொள்ளையர்களிடம் தங்க ஆபரணங்கள் காணப்பட்டன. அவை பெருமதி வாய்ந்த தங்க ஆபரணங்கள்.